கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, இந்த வேதம் அறிவும் பகுதியில் மின்னலை குறித்து பார்க்க இருக்கிறோம். மின்னல் என்பது பொதுவாக இடியுடன் கூடிய மழையின் போது நிகழும் மின்சார வெளியேறுதலை கொண்ட ஒரு இயற்கையான வளிமண்டல நிகழ்வாகும். ஒரு மின்னல் சுமார் 1 அங்குலம் விட்டம் மட்டும் கொண்டிருந்தாலும் அது பல மைல்கள் தூரம் வரை பரவக்கூடியது. பெரும்பாலான மின்னல்கள் 2 முதல் 3 மைல்கள் நீளம் கொண்டவையாக இருக்கும் நிலையில் 2020ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் 3 மாநிலங்களான மிசிசிப்பி, லூசியானா, டெக்சாஸ் வழியாக 477.2 மைல்கள் தூரம் வரை பரவியதாக மின்னல் பதிவு செய்யப்பட்டது. மின்னலை பற்றிய இன்ட்ரெஸ்டான பல தகவல்களை பார்ப்போம். இடி மழையின் போது ஏற்படும் மின்னல் கியூமுலோனிம்பஸ் மேகங்களிலிருந்து தோன்றுகிறது. ஒரு மின்னல் கீற்று சராசரி கால அளவு 0.52 வினாடிகள் ஆகும். இது ஒவ்வொன்றும் 60 முதல் 70 மைக்ரோ வினாடிகள் நீடிக்கும். தொடர்ச்சியான பல சிறிய கீற்றுகளின் தொகுப்பாக அமைகிறது. சராசரியாக ஒரு மின்னல் கீற்று 1 கிகாஜூல் அளவிலாக மின்சார ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. கிகாஜூல் என்பது பெரிய அளவிலான தொழில்துறை, வணிகம் அல்லது நகராட்சி விளக்கு அமைப்புகள் ஒரு மாதத்திற்கு பயன்படுத்தும் மின்சார அளவை குறிக்கும். ஒரு மின்னல் கீற்று தன்னை சுற்றியுள்ள காற்றை சூரியனின் மேற்பரப்பை விட 5 மடங்கு அதிக வெப்பநிலைக்கு சூடாக்குகிறது. மின்னல் என்பது மிகவும் அற்புதமானது. அதே சமயம் மின்னல் ஆபத்தானது. உலக அளவில் மின்னல் தாக்குதலின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதன் பாதகமான விளைவுகள் உலகம் முழுவதும் உணரப்பட்டு வருகிறது. உலக அளவில் ஆண்டுதோறும் 26,000க்கும் மேற்பட்டோர் மின்னல் தாக்குதலுக்கு பலியாகின்றனர்.
சமீப காலங்களில் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை ஆகியவை இந்தியாவில் மிகவும் சவாலான ஆபத்துகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளன. பண்டைய கிழக்கத்திய கலாச்சாரத்தில் மின்னல் பெரும்பாலும் தெய்வங்களுடனும் தெய்வீக செயல்களுடனும் தொடர்பு படுத்தப்பட்டது. வேதாகமத்தில் யெகோவாவின் வல்லமையின் கருவியாக மின்னலை சித்தரிக்கும். இஸ்ரவேலின் தேவனை பிற தெய்வங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதுடன் சிருஷ்டிப்பு அனைத்தின் மீதும் அவருக்குள்ள தனித்துவமான இறையாண்மையை உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் மின்னல் சுமார் 45 முறை சொல்லப்படுகிறது. மின்னல் பெரும்பாலும் கடவுளின் வல்லமையையும் மாட்சிமையையும் தொடர்பு படுத்துகிறது. அது அவருடைய பிரசன்னத்திற்கு, தெய்வீக நியாய தீர்ப்புக்கு ஒரு அடையாளமாகவே திகழ்கிறது. வேதாகம கதைகளிலும் தீர்க்க தரிசனங்களிலும் மின்னலின் பயன்பாடு கர்த்தரை படைப்பிற்கு அப்பாற்பட்டவராகவும் அதே சமயத்தில் உலகில் தீவிரமாய் பங்கேற்பவராகவும் உண்மையுள்ள கடவுளின் மேன்மையையும் உள்ளார்ந்த தன்மையையும் காட்டுகிறது. கடவுளின் பிரமிக்க வைக்கும் பிரசன்னத்தை விவரிக்க மின்னல் பயன்படுத்தப்படுகிறது. யாத்திராகமம் 19:16 சீனாய் மலையில் 10 கட்டளைகள் அருளப்பட்ட வேளையில் 3ஆம் நாளில் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகங்களும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கடவுள் தம் மக்களுடன் உரையாடும் போது வெளிப்படும் அவருடைய பரிசுத்தத்தையும் அதிகாரத்தையும் இந்நிகழ்வு வலியுறுத்துகிறது. சங்கீதங்கள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த மின்னலை அடிக்கடி பயன்படுத்துகின்றன. சங்கீதம் 29:7 கூறுகிறது, ஆங்கில வேதாகமத்தில் The voice of the Lord strikes with flashes of lightning. இங்கு மின்னல் என்பது கடவுளின் குரலுக்கான ஒரு உருவகமாக விளங்குகிறது. இது இயற்கையின் மீது அவருக்குள்ளான ஆளுகையை வலியுறுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8:5 கடவுளின் நியாய தீர்ப்புகளை விவரிக்க பயன்படுத்தப்படும் படிமங்களில் மின்னலும் ஒன்றாகும். பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. இப்பகுதி பூமியின் மீது கடவுள் நிறைவேற்றும் அச்சமூட்டும் மற்றும் நீதி உள்ள நியாய தீர்ப்பை எடுத்துரைக்கிறது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மற்றும் கண்களுக்கு புலப்படும் வருகையை விவரிக்க மின்னல் பயன்படுத்தப்படுகிறது. மத்தேயு 24:27 இயேசு மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று கூறுகிறார். இந்த உருவகம் அவருடைய 2ஆம் வருகை யாவர் கண்களுக்கும் காணும் வகையில் அமையும் என்பதை வலியுறுத்துகிறது. மின்னல் ஒரு இயற்கையான நிகழ்வாக இருப்பினும் வேதாகமத்தில் அதற்கு ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய மகத்துவத்தையும் இப்பிரபஞ்சத்தின் மீது அவர் கொண்டுள்ள முழுமையான அதிகாரத்தையும் நினைவூட்டுகிறது. இனிமே மின்னல் வந்தா ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் என்று நினைவில் கொண்டு ஆயத்தப்படுவோமா? சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். ஸோ இன்றைக்கி என்கிட்ட எந்த ஒரு நபர், டாக்டர் எனக்கு நான் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் கொடுங்க அப்படின்னு கேட்டால், நான் எழுதுகிற முதல் மல்டிவிட்டமின் டேப்லெட் 30 minutes வாக்கிங். ஸோ 30 நிமிட வாக்கிங் தான் பெஸ்ட் வைட்டமின். உங்களுடைய உடல், மன, எல்லா வித எலும்புகள், சதைகள், ஹார்ட், மூளை எல்லாத்துக்குமான பெஸ்ட் விட்டமின் வாக்கிங். ஸோ எப்படி டாக்டர் வாக்கிங் அவ்வளோ முக்கியமாக சொல்கிறீங்க? எல்லோரும் வாக் பண்ணலாம், எல்லா வயதுக்கும் அது பெனிஃபிட் கொடுக்குது, எல்லா விதமான நன்மைகளை கொடுக்குது. ஏன்? நீங்கள் வாக் பண்ணும் பொழுது உங்களுடைய ஹார்ட் ரேட் அதிகமாகுது, ஹார்ட் பம்பிங் எஃபெக்ட் அதிகமாகிறது, இரத்த குழாய்கள் விரிவாகிறது. இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது எல்லா விதமான மசில், போன், மூளை எல்லாத்துக்கும் ஒரு இரத்த ஓட்டம் அதிகமாகுது. இவை உங்களுக்கு புத்துணர்வை கொடுக்கறது, ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஸோ இன்றும் நடை என்பது இரத்த குழாய்களை விரிவுபடுத்துறது, கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, நீங்கள் உட்கொள்கிற உணவு டைஜஷன், மெட்டபாலிசம், கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்து இதனால் இரத்த குழாய்களுக்கு போகிற இரத்த ஓட்டம் ஃப்ரீ ஆகிறது, ஹார்ட் அட்டாக் வருவது குறைவாகிறது, சர்க்கரை நோய் வருவது குறைவாகிறது, மூளைக்கு போகிற இரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால மூளை மெமரி மெயின்டைன் ஆகுது, ஸ்ட்ரோக் வருவது குறைவாகிறது. ஸோ எவ்வளோ நன்மைகள். ஸோ இப்படிப்பட்டது தான் நம்ம நல்ல ஒரு மல்டிவிட்டமின். ஸோ கண்டிப்பாக வாக்கிங் எல்லோரும் பண்ணலாம். எந்த ஏஜுக்குனாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா டாக்டர்? எஸ். இன்றைக்கி ஒரு அடலசன்ட் ஏஜ், ஒரு 15 வயது பெண் குழந்தை நல்லா நடந்தாங்கன்னா வெயிட் கூடாது. சின்ன வயதில் வர ஒபிசிட்டினால் வர ஹார்மோன் ப்ராப்ளம்
பிசிஓடி, irregular பீரியட்ஸ், ஒபிசிட்டி, இதனால் வர எல்லா சோர்வுகள் இதெல்லாம் தடுக்கப்படுது. அது தவிர இந்த வளரும் வயதில் எலும்புகள் விரிவாகுது, உயரம் கூடுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றும் இவர்களுடைய போன் வளர்ச்சிக்கு இது ஒரு ஆரோக்கியமான பயிற்சியாக அமைகிறது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் இள வயதில் உயரம் கூடுறது, ஆரோக்கியமான ஹார்மோன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, மாதவிடாய் கரெக்டாக வருவது மற்றும் எல்லா உறுப்புகள் வளர்ச்சிக்கும் தேவையாக இருக்குது. இதுவே ஒரு 30 நடு வயது பெண்களுக்கு வெயிட் அதிகமாகலைன்னா irregular பீரியட்ஸ் வராது, இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை பாதிக்கப்படாது, ஒபிசிட்டி அதிகமாகும், இதெல்லாம் கண்டிப்பாக ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். இதிலிருந்து தடுக்கப்படுகிறது. கர்ப்ப காலத்தில் ஏற்படுகிற சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த அழுத்தம் மற்றும் இவர்களுக்கு ஏற்படுகிற பலவிதமான எலும்பு சம்பந்தமான வலிகள், இவை எல்லாத்துக்கும் தீர்வு வாக்கிங். ஸோ இது மிடில் ஏஜ். இன்னும் 50 வயசு கடந்த மெனோபாஸ் வந்துருச்சா கண்டிப்பாக வாக்கிங் அவங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்குது. இரத்த குழாய்கள் விரிவாகிறனால ஹார்ட் அட்டாக் குறைவாகிறது, அவங்களுக்கு போன் ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது, ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது, எலும்புகள் வலுப்படுது, முக்கியமாக சதைகள் சார்கோபீனியா மசில்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிறது குறைவாகி பலப்படுது. இதனால் அவங்க தடுக்கி விழுகிறது, போன் ஃப்ராக்சர் ஆகிறதுலாம் தடுக்கப்படுகிறது, ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ எல்லா வயது பெண்களுக்கும் இந்த நடை ஒரு ஆரோக்கியமான மருந்தாகும். ஸோ எல்லாரும் வாக் பண்ணலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கே டாக்டர், நடக்கலாமா? கண்டிப்பாக. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் உங்கள் டாக்டர் நல்லா நடக்கலாம்னா நடக்கலாம். மற்ற எல்லா எக்ஸசைஸையும் விட உங்களுடைய வாக்கிங் உங்களோட ஹார்ட்டை ரொம்ப ஸ்டேபிளாக வைக்கும். இரத்த குழாய்கள் அதில் உள்ள இன்டர் கனெக்ஷன்ஸ் யூஸ்வலாக பல இரத்த குழாய்களோட கனெக்டிவிட்டி நெட்வொர்க்கை அதிகப்படுத்துகிறது இந்த வாக்கிங். ஸோ கண்டிப்பாக வாரம் 5 நாட்கள் அட்லீஸ்ட் 30 minutes பிரிஸ்க் வாக்கிங், நல்ல ஷூ, நல்ல காற்றோட்டமான இடம் உங்களோட வாக்கிங்க்கு பெஸ்ட்டு. எங்களுக்கு அதெல்லாம் இடம் இல்லை டாக்டர், மொட்டை மாடி இருக்கே, மொட்டை மாடியில் நடக்கலாம். இன்னும் தேவையை உங்கள் வாசல்லே சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நடக்கலாம். எல்லா வயது பெண்களும் பாதுகாப்பாக நடப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான வழிமுறையாக அமைகிறது. எப்பெல்லாம் நடக்கக்கூடாது? கண்டிப்பாக சில பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை கர்ப்ப காலத்தில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் தவிர மற்ற எல்லா கட்டத்திலையும் வாக்கிங் என்பது எந்த கான்ட்ராஇண்டிகேஷனும் கிடையாது. எல்லாரும் நடக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். உங்கள் ஹார்ட்டுக்கு பாதுகாப்பு, உங்கள் எலும்புகளுக்கு பலன், உங்களுடைய ஜாயின்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்டெபிலிட்டி மற்றும் உங்களுடைய மூளைக்கு நல்ல இரத்த ஓட்டம். இதனால் மெமரி அதிகமாகிறது, ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கப்படுகிறது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எல்லாரும் நடங்க. இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசித்து இப்போது ஜெபிப்போம். எரேமியா 30:17 பின்பாகம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் எங்களுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற சில காரியங்களை குறித்து நாங்கள் கேட்டோமே. அருமையான டாக்டர் மூலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடப்பது உடலுக்கு எவ்வளவு நல்லது என்று சொல்லி தெளிவாக எடுத்து சொன்னார்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் நாங்கள் சோம்பேறித்தனம் இல்லாதவர்களாக, சுறுசுறுப்புள்ளவர்களாக எங்கள் நடைப்பயிற்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதற்கான நேரத்தை நாங்கள் கண்டுபிடித்து ஆண்டவரே, எப்படியாவது காலையிலோ மாலையிலோ நாங்கள் நடைப்பயிற்சி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதன் மூலம் எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவர்களுடைய சரீரத்திலே ஏதாவது பலவீனங்கள் இருக்குமானால் என் தேவன் தாமே இந்த நேரத்திலே அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன், அப்பா, நீர் அவர்களுடைய வியாதியை விலக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு சௌக்கியம் வர பண்ண வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். எல்லா துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற வார நிகழ்ச்சியில் எஸ்தரை குறித்தும்
எஸ்தர் ராணியாக என்ன காரணம் என்பதையும், எஸ்தர் மொர்தெகாய் உறவினை குறித்தும், எஸ்தரின் கீழ்ப்படிதல், தன்னை காணும் எல்லோரிடமும் தயை பெற்றவள் மற்றும் எஸ்தர் ரகசியத்தை காத்தாள் என்னும் 6 குறிப்புகளை அறிந்து கொண்டோம். 7வதாக எஸ்தரின் தைரியமும் தக்க சமய செயல்பாடும். எஸ்தர் ஒரு யூத பெண். ராஜாவினுடைய கன்னி மாடத்திற்கு கன்னி பெண்கள் அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது எஸ்தரும் தைரியமாக அங்கு சென்றாள். சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறும் வரை தைரியமாக அங்கு தங்கியிருந்தாள். சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு ராஜாவை காண தைரியமாக சென்றாள். எஸ்தரும் மொர்தெகாயும் ஒரு திட்டத்தோடு அரண்மனைக்கு வந்தபோதும் எஸ்தர் ஆபத்தான நிலையில் தன் வாழ்வை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அழைக்கப்படாமல் ராஜா முன் யாரும் சென்றால் கொல்லப்பட வேண்டும் என்பது சட்டம். ராஜா ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்பது எஸ்தருக்கு தெரியாது. ஆனால் துணிந்து சென்றாள். முதலாவதாக திறப்பிலே நிற்க வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தோம் என்றால், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரோ அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாக்கியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்துவது பண்டை காலத்திலிருந்தே வழக்கமாய் இருந்தது. சாராள் இறந்த பின் அவளது உடலை அடக்கம் செய்யும்படி பூமி வாங்க ஆபிரகாம் முன் வந்தபோது செய்தது. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் 12ஆம் வசனங்கள். ஆபிரகாம் ஏத்தின் குமாரனாகி அத்தேசத்தாருக்கு வந்தனம் செலுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 33:3 யாக்கோபு தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 42:6 பின்பகுதியில் யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தலையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். 1 சாமுவேல் 24:8 பின்பகுதியை பார்த்தால் சவுல் திரும்பி பார்த்த பொழுது தாவீது தரை மட்டும் முகம் குளிந்து வணங்கினான் என்றும், எஸ்தர் 3:5-6 ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபொழுது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாய் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதர் எல்லாரையும் சங்கரிக்க அவன் வகை தேடினான் என்று கூறுகிறது. இதனை மொர்தெகாய் அறிந்த பொழுது ராஜாவிடம் பூர்வீகத்தை அறிவிக்கும்படி எஸ்தருக்கு சொன்னான். அவளது தைரியமான தக்க சமய நடவடிக்கைகள் தேசத்தில் முழுமையான திருப்பத்தை கொண்டு வந்தது. மொர்தெகாய் தனது அரசாங்க வேலையை ராஜாவுக்கும் யூதருக்கும் நன்மையாக பயன்படுத்தினான். எஸ்தர் 2:21 மொர்தெகாய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த பொழுது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ராஜாவை கொல்ல திட்டமிட்டதை எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் அதனை மொர்தெகாயின் பெயரால் ராஜாவுக்கு அறிவித்தாள். ராஜாவின் உயிரை காப்பாற்றிய மொர்தெகாய்க்கு எந்த கனமும் மேன்மையும் செய்யப்படவில்லை. ஆனால் எஸ்தர் 2:23 அது ராஜ சமூகத்தில் நாளாகம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி 4 வருடங்களுக்கு பின் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. நாம் செய்யும் நல்ல காரியங்கள் விசுவாசத்தோடு விதைக்கப்பட்ட விதையை போன்றது. அதன் பலன் அல்லது கனி ஒருபோதும் உடனடியாக தோன்றாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதன் பலன் ஒரு நாள் கிடைக்கும். நீதிமொழிகள் 13:21 நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யோசேப்போட சிறையில் இருந்த பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பு தனக்கு செய்ததை 2 ஆண்டுகள் மறந்து போய்விட்டான். ஆனால் தேவன் மறக்க மாட்டார். தக்க சமயத்தில் அதனை வெளிப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். மொர்தெகாய் வெளிப்படுத்தின சதி தாமதமாக கனப்படுத்தப்பட்டது என்று வேதாகமத்தில் காண்கின்றோம். யூதருக்கு வர இருந்த ஆபத்து எஸ்தருக்கு தெரியாது, ஆனால் மொர்தெகாய்க்கு தெரியும். பெர்சிய தேசம் முழுவதும் பரவி இருந்த 1.5 கோடி யூதர்கள் சாக நியமிக்கப்படவில்லை. உடனே செயல்படும்படி எஸ்தருக்கு செய்தி அனுப்பினான். எஸ்தரிடம் நேரடியாக பேச முடியவில்லை. அவள் தனித்து நின்று பிரச்சனையை தீர்க்க வேண்டி இருந்தது. எஸ்தர் ராஜாவை சந்தித்து 1 மாதமாகிவிட்டது. அழைக்கப்படாமல் ராஜாவை சந்திக்க இயலாது என்ற எஸ்தரின் வார்த்தையை கேட்ட மொர்தெகாய் அவள் தன் பூர்வீகத்தை மறைப்பதாகவும் பொறுப்பை தட்டி கழிப்பதாகவும் நினைத்து 3 உண்மைகளை எஸ்தருக்கு எடுத்து கூறுகிறார்.
எஸ்தர் 4:13 நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைத்து கொள்ளாதே என்றார். எஸ்தர் 4:14 நீ இக்காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர் 4:14 நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று அவள் அங்கு தன் மக்களுக்காக பரிந்து பேச வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை நினைவுபடுத்துகிறார். தேவன் தம்முடைய தேவையை நம் போன்ற மக்களை கொண்டு நிறைவேற்றுவார் என்பதை மொர்தெகாய் இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வஸ்தியை ராணி ஸ்தானத்திலிருந்து நீக்க ராஜாவின் குடிபோதையையும் முட்டாள்தனத்தையும் தேவன் அனுமதித்தார். எஸ்தரை ராணியாக்க ராஜாவின் தனிமையை உபயோகித்தார். ராஜாவின் தூக்கமின்மையை மொர்தெகாயை கனப்படுத்தவும் ஆமானது மேன்மையை பறிக்கப்படவும் உதவியது. தேவன் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருப்பார். அழிந்து போகும் ஆத்துமாக்களை இரட்சிக்கும்படி அவர் மனிதர்களை எடுத்து பயன்படுத்துவார். அவரது ஊழியர்கள் அவரது சித்தத்திற்கு கீழ்ப்படிய மறுத்தாலும் அவர் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவார். எஸ்தர் தெய்வ சித்தத்தை மறுத்திருந்தாலும் தேவன் ஜனங்களை இரட்சித்து மீட்டிருப்பார். ஆனால் எஸ்தர் தன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பாள். மிஷனரி பணியினை சபையும் மிஷனரி ஆர்கனைசேஷனும் தான் செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவரை அறியாதோரின் இரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய கடமையாயிருக்கிறது. தேவ அழைப்பையும் சித்தத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நாம் தான் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாவோம். கர்த்தருடைய பணியை செய்ய நாம் இல்லை என்றால் வேறு யாராவது கிடைப்பார்கள். நாம் தான் தேவன் தரும் வெகுமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போவோம். மார்க்கு என்ற மறுபேர் கொண்ட யோவான் சுவிசேஷ ஊழியத்தை விட்டு ஊர் திரும்பிய போது அவன் ஸ்தானத்தில் தேவன் தீமோத்தேயுவை எழுப்பினார். யோனா தேவனை விட்டு ஓடி போகையில் அவன் கீழ்ப்படியும் வரை கர்த்தர் அவரை விட்டு விடவில்லை. தேவன் எப்பொழுதும் தன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் தருணங்களையும் நேரங்களையும் கொடுக்கிறார். நம்மை போன்று அவர் அவசரத்தில் செயல்படுகிறவர் அல்ல. வஸ்தியை சிங்காசனத்திலிருந்து அகற்ற தேவன் 3 ஆண்டுகள் காத்திருந்தார். எஸ்தரை சிங்காசனத்திலிருந்து அமர்த்த தேவன் 4 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆமான் கெட்டது செய்ய 12 ஆண்டுகள் அனுமதித்தார். அனாதையான எஸ்தர் பெர்சியா தேசத்தில் ராணி ஆன பொழுது இன்னும் தன் மக்களுக்காக போராடும் தைரியம் பெற்றாள். தேவன் எதை எப்படி அனுமதித்தாலும் அவர் தனது நோக்கத்தை தவறாது நிறைவேற்றுவார். ஏனென்றால் தேவன் மாத்திரமே உலகத்தை அடக்கி ஆள்பவர். 8வதாக எஸ்தரின் முதலாவது திட்டம். எஸ்தரும் மொர்தெகாயும் தாங்கள் யூதர் என்பதை மறைத்து வைத்திருந்தனர். யூதரை அழிக்கும்படி கட்டளை பிறந்ததை கேட்டவுடன் எஸ்தர் மொர்தெகாயை அழைத்து அனைத்து யூதர்களையும் ஒன்று கூட்டி உபவாசம் இருக்கும்படி பணிந்தாள். எஸ்தர் 4:16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். எஸ்தர் தனது ஜனங்களுக்காக பரிந்து பேசவும் மறிக்கவும் தயாராக இருந்தாள். உபவாசம் என்பது உண்மையான மனத்தாழ்மையோடும் உடைந்த உள்ளத்தோடும் தேவ சந்நிதியில் நிறைவேற்றப்பட வேண்டும். எஸ்தருக்கும் அவள் ஜனத்திற்கும் வாழ்வா சாவா என்ற நிலை. ஆமானால் உண்டான இந்நிலை பெர்சியாவில் சிதறி கிடந்த யூத மக்களிடையே ஒற்றுமையையும் ஆன்மீக மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தியது. நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்ன எஸ்தரின் வார்த்தை அவளது மன உறுதியை தெரிவிக்கிறது. உபவாசம் என்பது தேவனை தேடி மனதை உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தயார்படுத்தி தேவ வழி நடத்துதலை பெறுவது. தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவது என்பது இதுதான். எல்லாம் எஸ்தருக்கு எதிராகவே இருந்தது. சட்டமும் அவளுக்கு எதிராக இருந்தது. அழைக்கப்படாமல் யாரும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது என்பது சட்டம். யூதர்கள் தேவன் தங்களை ரட்சிக்கும்படி உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தனர். இப்பொழுது எஸ்தர் தான் செயல்பட வேண்டும். யூத மக்களை காக்கும்படி தேவன் அவர்களோடு செய்திருந்த உடன்படிக்கை எஸ்தருக்கு தெரியும். தேவ சந்நிதியில் பிறருக்காக மன்றாடுவதில் எஸ்தர் நமக்கு நல்ல முன்மாதிரி. உலகத்தில் உள்ள கடைசி ஆத்துமாவும் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு தனி மனிதனின் விசுவாச ஜெபம் உலகில் ஒரு பெரிய வித்தியாசத்தை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஜெபமே தேவ வல்லமையை விடுவிக்கும் சாவி. யாக்கோபு 4:2 நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு சித்தி இல்லை என்று கூறுகிறது.
மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறுகிறது. அதற்கு கேட்டால்தான் கிடைக்கும் என்பது அர்த்தம். 8வது வசனம் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று கூறுகிறது. கேட்கிறவனுக்கு கிடைக்காமல் போவதில்லை. தகப்பன் அல்லது தாயிடம் ஒரு குழந்தை அவர்கள் வெளியே செல்லும் பொழுது தனக்கு ஒரு சாக்லேட் வேண்டும் என்று கேட்பதாக வைத்துக்கொள்வோம். தகப்பன் அல்லது தாய் மறக்காது அதனை வாங்கி வருவர். குழந்தையும் எதிர்பார்ப்போடு அவர்கள் கையை எதிர்நோக்கி காத்திருக்கும். கிடைக்கப் பெற்றதும் மற்றற்ற மகிழ்ச்சி அடையும். அதுபோலத்தான் நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதும். தேவன் நமது பரம தகப்பன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே 6 குறிப்புகளையும் இன்றைய நாளிலே 7வதாக எஸ்தரின் தைரியமும் தக்க சமய வெளிப்பாடும் 8வதாக எஸ்தரின் 1வது திட்டம் என்ற 2 குறிப்புகளை அறிந்து கொண்டோம். தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழனன்று நம்பிக்கை டிவியில் இரவு 8 மணிக்கு. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே எஸ்தரை குறித்து மேலும் 2 குறிப்புகளை தியானிக்க கிருபை செய்தீர். நன்றி ஐயா. எஸ்தரை போன்று தைரியத்தோடும் ஞானத்தோடும் செயல்பட வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். துக்கத்திலும் துன்பத்திலும் வியாதியிலும் பாவத்திலும் வீழ்ந்து கிடப்போரை ரட்சித்து உம்மண்டை வழிநடத்த வேண்டிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை தந்து கரம்பற்றி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.